வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், பாஜக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். நடத்தை விதிமுறைகள் மீறப்படுகிறதா என தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பு. திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கோரி வழக்கு 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி ராஜாராமுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு. தினகரன் நாளிதழ் எரிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரபரப்பு தீர்ப்பு. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. அடுத்த தீர்ப்பு வரும் வரை சிறை செல்ல தேவையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தென்சென்னை தொகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கைகள் நிறைவேற்ற பாடுபட போவதாக திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான ஆல்பி ஜானிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சுப்பிரமணியன், ஜே அன்பழகன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கராத்தே தியாகராஜன் ஆகியோர் இருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி பாண்டியன், தென்சென்னை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான பெருங்குடி குப்பை கிடங்கை அகற்றுதல், பள்ளிக்கரணை சதுப்பு நில மேம்பாடு, அரசு மருத்துவமனை கட்டுதல் ஆகியவற்றை நிறைவேற்ற பாடுபட போவதாக தெரிவித்தார். பொதுமக்களை முடிந்த அளவு சந்தித்து தென்சென்னை தொகுதியிலே இதுவரையிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எதிரணியை சார்ந்த வேட்பாளர் செய்ய தவறிய அந்த கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி நாங்கள் அவற்றை எப்படி மத்திய அரசிலே 40 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பெரும்பான்மையாக நுழையும் பொழுது தமிழகத்திற்கான உரிமைகளை எப்படி வலியுறுத்தி பெற்றுத் தருவோமோ அதனை போல செய்ய தவறிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். உதாரணத்திற்கு பெருங்குடி குப்பை கிடங்கு விஷயமாக போகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதற்கு அந்த குப்பையை மறுசுழற்சி, சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் வராவண்ணம் மறுசுழற்சி செய்கின்ற வகையிலே அத்துணையும் நடைபெற வேண்டும் என்று ஒரு முறையான ஒரு கோரிக்கை, ஒரு திட்ட வரைவு விடப்பட்டு அது டெண்டர் அந்த விடுகின்ற அந்த இதிலே அது அதிமுக அரசிற்கு வந்தவுடன் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த விஷயம் இப்பொழுது பசுமை தீர்ப்பாணையத்தில் இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த கணத்திலே அது அடுத்த நிமிடத்திலிருந்து இதற்கான முழு முயற்சியையும் நான் முன்னெடுப்பேன். முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி உருவப்படத்திற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய சென்னை தொகுதியில் ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சி சார்பில் போட்டியிட ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் மனு தாக்கல் செய்தார். சென்னை நகரில் உள்ள மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார். ஆமாம், வாரணாசிலையும் இதை என்ன தாக்கல் பண்ண போகிறாங்க. வாரணாசியில் வந்து 22 ஏப்ரலில் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ண டேட். மோடியை எழுத்து நிற்கிறதுனால நான் போகிறாங்க. நீதித்துறையில் வந்து நீதிபதிகளும் லஞ்சம் வாங்குறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் லஞ்சம் வாங்குறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸும் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க. எல்லா பணத்தையும் அவலாசத்தில் வெளிநாட்டில் பதுக்கி வச்சுக்கிறாங்க. அதனால் அதை நான் சொல்கிறேன். நான் இப்போ இது எந்த அரசியல் கட்சி இது வரையும் சொல்ல, நான் தான் சொல்கிறேன். ஏன்னா அரசியல் சட்டத்து பிரகாரம் வந்து நீதித்துறையை பற்றியோ நீதிபதியை பற்றியோ விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவங்க தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க லஞ்சம் வாங்குறதுனால ஏன் தப்பிச்சுக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுதான் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். செக்யூர் காரனை போட்டு இந்த ஜெயிலில் போட்டாங்க. நீ இதுமாரிலாம் பேசக்கூடாதுனாங்க. நான் இந்த லஞ்சம் வாங்குறது ஊர் பூரா சொல்லுவேன், உலகம் பூரா சொல்லுவான்னு தான் வந்துக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன். நான்
காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன் தேனியிலும் திருநாவுக்கரசு திருச்சியிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். பாஜக வேட்பாளர்கள் தமிழிசை தூத்துக்குடியிலும் ராஜா சிவகங்கையிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். கொட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கோரும் வழக்கில் வரும் 28ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக வழக்கறிஞர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள மனுவில் வழக்குகளை காரணம் காட்டி 3 தொகுதி இடைத்தேர்தலை ஒத்திவைக்கக்கூடாது என்று கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்றம் வரும் 28ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. மதுரை தினகரன் நாளிதழ் அலுவலகம் எரிப்பு வழக்கில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராமுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. 2007ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி மதுரையில் தினகரன் நாளிதழ் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைக்கப்பட்டது. இதில் அலுவலக ஊழியர்கள் கோபி, வினோத், முத்துராமலிங்கம் ஆகியோர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அட்டாக் பாண்டி, திருச்செல்வம், ஆரோக்கிய பிரபு, சரவணமுத்து உள்ளிட்ட 17 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வன் செயலை தடுக்க தவறியதாக அப்போதைய காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜாராம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 17 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் கடந்த வாரம் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் திமுக பிரமுகர் அட்டாக் பாண்டி உட்பட 9 பேருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்தது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் மார்ச் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி இன்று ஆஜரான ராஜாராமுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ணா ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் சிறப்பு நீதிமன்றம் விதித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதையடுத்து தனக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி பாலகிருஷ்ணா ரெட்டி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் அடுத்த தீர்ப்பு வரும் வரை அவர் சிறை செல்ல தேவையில்லை என்றும் வழக்கு விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பான மனு மீது தமிழக அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல், இடைத்தேர்தல் ஆகியவற்றில் தங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பதிவு செய்யப்படாததால் சின்னம் ஒதுக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் பொது சின்னம் தரப்படும் என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்திற்கு பதிலாக வேறு ஒரு சின்னத்தை ஒதுக்குவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஆரம்பத்திலிருந்து நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த வெற்றி சின்னம் இது பெரிய சரித்திரத்தை படைத்தது RK நகரில் என்பதற்காகவே இது முறுக்கப்பட்டது என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து நீதிமன்றத்தில் போராட்டமாக இருந்தது. நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மாத்திரம் இதை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை மிக தெளிவாக தந்திருந்தது. ஆனால் பாத்தீங்கன்னா அது மாறி இப்போ இரட்டையிலே அவர்களுக்கு கொடுத்த பின்னாலும் ஒரு சுயேட்சை 63வது இடத்தில் இருக்கின்ற ஒரு சுயேட்சை சின்னத்தை நாங்கள் அடைய முடியவில்லை. சுதந்திரமாக ஜனநாயக நாட்டில் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் மறுத்திருக்கிறது, தர இயலாது என்று சொல்லியிருக்குமே. ஆனால்
அதுக்கு மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். மக்கள் தீர்ப்பு மூலம் நாங்கள் இதற்கு சரியான பதிலை தேர்தலிலே சொல்லுவோம். தமிழகத்தில் மலைகள், சாலைகளில் பேனர்கள் வைக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேம்பாலங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகளின் நடுவில் உள்ள தடுப்புகள், பாறைகள் போன்றவற்றில் செய்யப்படும் விளம்பரங்களை தடை செய்வது தொடர்பாக யானை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கில் தமிழகத்தில் மலைகள், காடுகள், சாலைகளில் அரசியல் கட்சிகள் விளம்பர பேனர்கள் வைக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை தமிழக அரசு 2 வாரங்களுக்குள் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் தமிழக அரசு இந்த உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாதது ஏன் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் களத்தை நேரடியாக காண தயக்கம் இல்லை என்று கூறினார். 40 தொகுதிகளிலும் 2 முறையாவது பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறிய கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவது தனது கடமை என்பதால் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்தார். தங்களால் சாத்தியப்பட்டதை தான் தேர்தல் பிரகடனத்தில் சொல்லியிருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தயக்கம் இல்லைங்க, வேலை இருக்குங்க. நான் தான் சொன்னேன், இந்த பல்லாக்கில் நான் பவனி வர விரும்பவில்லை, இந்த பல்லாக்கிற்கு தோள் கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் என் வேலை. இந்த முகங்கள் இன்று தெரியாமல் இருக்கலாம், நாளை இந்த முகங்களை உங்களுக்கு தெரிய வைப்பது என்னுடைய கடமை. இன்னும் அதிக மக்களை நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று சந்திக்கும் வாய்ப்பு இது. ஒரு தொகுதியில் நான் நின்றிருந்தேன், அது தொகுதி நலன் கருதி, சுயநலன் கருதி அந்த இடத்திலே தங்கியிருக்க வேண்டியதாக இருக்கும். இது நான் 40 இடங்களுக்கும் சென்று 2 முறையாவது செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிப்பது குறித்து சமத்துவ மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் அறிவிக்கப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள சரத்குமார் இல்லத்திற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் நேற்று திடீரென சென்றனர். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என சரத்குமாரிடம் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இது தொடர்பாக சமத்துவ மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு பிறகு முடிவை அறிவிப்பதாக சரத்குமார் அப்போது தெரிவித்தார். அதன்படி இன்று சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவை சரத்குமார் அறிவிப்பார் என கூறப்படுகிறது. புதுச்சேரி, திருநெல்வேலி மக்களவை தொகுதிகளுக்கும் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கும் அமமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அமமுக வேட்பாளர்களாக தமிழ்மாறன் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் புகழேந்தியை வேட்பாளராக அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஞான அருள்மணிக்கு பதிலாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் களமிறக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பூசல் அதிகரித்துள்ளது. கார்த்தி சிதம்பரத்திற்கு சிவகங்கை தொகுதி வேட்பாளராக வாய்ப்பு அளிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சுதர்சன் நாச்சியப்பன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தன் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக கார்த்தி சிதம்பரத்திற்கு சீட் வாங்கி கொடுத்துள்ளதாக கூறினார். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் என்பது பொதுமக்களுக்கே அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், சிதம்பரம் குடும்பத்தை மக்கள் வெறுப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சிவகங்கை தொகுதிக்கு எதையும் செய்யாமல் வெளிநாடுகளில் சொத்துக்களை சேர்த்துள்ளது சிதம்பரத்தின் குடும்பம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். என்னை நிக்க வைக்காத காரணம்ங்கிறது, சிதம்பரம் ஆரம்பத்திலிருந்தே என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவதை தடுத்தாரு. அதே போல இதுக்கு அமைச்சராக வர்றதை 9 வருஷம் தடுத்தாரு. அதுக்கப்புறம் பல பொறுப்புகளுக்கு கொடுக்கப்படுகிற பொழுதெல்லாம் அவருடைய எதிர்ப்பை காட்டுவார். காரணம், அவரை தோக்கடிச்சேன் அப்படிங்கிறத ஒரு நினைவில் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி மேலேயும் என்னுடைய சிவகங்கை வாழ் மக்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறது. சிவகங்கை வாழ் மக்களுக்கு என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன், தமிழகத்திற்கு செய்வேன், இந்தியாவிற்கு செய்வேன்.
அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் இன்று முதல் 3 நாட்கள் முதலமைச்சர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக பிரச்சார பயண பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 3 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் முதலமைச்சர் ராயபுரம், ஆர்கே நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், திருவிக நகர், துறைமுகம் பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். இதனையடுத்து நாளை காலை 8 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எழும்பூர், அண்ணாநகர், கோயம்பேடு, ரேஸ் கோர்ஸ், மத்திய கைலாஷ், திருவான்மியூர், விருகம்பாக்கம், டி நகர், கோடம்பாக்கம் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி சோழிங்கநல்லூரில் காலை 8:30 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் முதலமைச்சர் திருப்போரூர், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், தாம்பரம், பல்லாவரம், கிண்டி, போரூர், பூந்தமல்லி, திருமழிசை, வெள்ளவேடு, ஆவடி, அம்பத்தூர், செங்குன்றம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். திமுகவிலிருந்து நடிகர் ராதாரவி தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாலும் திமுகவிலிருந்து ராதாரவி தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். கொலையுதிர் காலம் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகை நயன்தாரா பற்றி அவதூறாக பேசியதால் அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பெண் உரிமையை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் ராதாரவியின் திரைத்துறையை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்து கருத்து ஏற்க இயலாது என்று கண்டனம் தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், திமுகவினர் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் தனது டுவிட்டரில் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய கருத்துக்களுக்குள் கட்சிக்கு களங்கம் விளைவிப்பதாக இருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக கூறியுள்ள ராதாரவி கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகர் ராதாரவிக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. கொலையுதிர் காலம் பட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ராதாரவி நடிகை நயன்தாரா பேயாகவும் சீதையாகவும் நடிப்பதாக தெரிவித்தார். நடிகைகள், நடிகர்கள் எங்கு வேண்டுமானாலும் தொட்டுக்கொள்ளலாம் என முன்னரே ஒப்பந்தம் போட்டுக்கொண்டால் பின்னர் பிரச்சனைகள் வராது என்று பேசினார். பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம். இல்ல இப்ப இப்படி ஆயிடுச்சு சினிமா. அதனால சொல்லி கொலையுதிர்காலம் பொழுதுபோக்குற படம் இதெல்லாம். அது பயப்படுற மாதிரி பயப்படுவோம். எப்படி பார்த்த பேய் நேரா கொண்டாந்தா நயன்தாரா பார்த்து பயந்து ஓடிவிடுவோம். அது இத்தகைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த ராதாரவியை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய போவதில்லை என KJR ஸ்டுடியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ராதாரவியின் பேச்சுக்கு நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஷால் டுவிட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் காலத்திற்கு ஏற்றபடி தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் பெயரில் உள்ள ராதா என்கிற பெயரை எடுத்துவிட்டு ரவி என்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். ராதாரவியின் பேச்சை கண்டித்துள்ள நடிகை வரலட்சுமி ஆண் பெண் என்ற வேறுபாடில்லாமல் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் அணியும் ஆடையை வைத்து அவர்களை பற்றி தவறான முடிவுக்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியலுக்கு வந்தால் ரஜினிகாந்த் ஜெயிலுக்கு போவார் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடிக்கடி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வரும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி மீது அக்கட்சி எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை. இந்த நிலையில் தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஜினிகாந்த் நிச்சயம் அரசியலுக்கு வரமாட்டார், வந்தால் ஜெயிலுக்கு தான் போவார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தான் ஒரு பிராமணன் என்பதால் சௌகிதார் ஆக முடியாது என்றும் கூறியுள்ள சுப்பிரமணிய சுவாமி, மேலும் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மோடிக்கும் அருண்ஜேட்லிக்கும் பொருளாதாரம் பற்றி ஒன்றும் தெரியாது என அதிரடியாக தெரிவித்துள்ளார். போடியில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக தேனி மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேனி மக்களவைத் தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்துள்ளார். இதனையடுத்து தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் தனது ஆதரவாளர்களோடு தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் போடி நகரில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக அளவில் வாகனங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது.
இதனையடுத்து நடத்தை விதிமுறைகளை மீறியதாக போடி நகர காவல் நிலையத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கடலூரில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் போது உடன் செல்பவர்களின் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் வழங்க அவரது ரசிகர் மன்றம் சார்பில் டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து பெட்ரோல் டோக்கன்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ள நிலையில் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி மற்றும் பெட்ரோல் பங்க் மேலாளர் மீது கடலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பப்படுவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேலூர் மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து அரக்கோணம், குடியாத்தம், ஆம்பூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட தொகுதிகளுக்கு சுழற்சி முறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அதிகாரி ராமன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் ஆணையம் சார்பில் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மனித சங்கிலி இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. பயன்படுத்தப்படும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பொறுத்தவரை இந்த தொகுதிகளுக்கெல்லாம் தேவையான அளவிற்கு பெறப்பட்டு அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து இங்கு பாதுகாப்பாக வேலூரில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை இன்றைய தினம் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரித்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாலுகா அலுவலகங்களில் பாதுகாப்பாக வைப்பதற்காக இன்று அனுப்பி வைக்கும் பணியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் தினத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பணியிடங்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடும் நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நெல்லை தென்காசி மக்களவை தொகுதியில் 14,600 ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் குறித்து கணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள குஞ்சாம்பட்டியை சேர்ந்தவர்கள் முத்துவாளன், அமுதா தம்பதி. அமுதா உசிலம்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் முத்துவாளன் அமுதாவிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அமுதா வீட்டில் தனியாக இருந்தபோது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அமுதாவின் கணவர் முத்துவாளனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியின் 100 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குப்பை கிடங்கில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தீப்பிடித்தது. தீயை அணைக்கும் பணியில் 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சூலூர் விமானப்படை தளத்தில் உள்ள 2 ஹெலிகாப்டர்களும் தீயணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. குப்பை கிடங்கில் எரியும் தீ மீது ரசாயனம் கலந்த தண்ணீர் பாய்ச்சி அடித்து தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.